ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2 கட்டமாக செயல்படுத்தும் பொருட்டு ராம்நாத் கோவிந்த் குழு அளித்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக நாடாளுமன்ற மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தலை நடத்தி முடிக்கவும், அடுத்த 100 நாட்களுக்குள்ளாகவே உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தி முடிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக சட்ட மசோதாவை எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்த அறிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கென சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதோடு அடுத்த தலைமுறை ராக்கெட்டை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல 2104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப்பட்ட சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரதம் மாற்றத்தக்க வகையிலான சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமித்ஷா, நேர்மையான விதத்திலும் நிதி சிக்கனத்துடன் தேர்தல்களை நடத்துவதன் மூலமும் ஜனநாயகம் வலுப்படும் என்றார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 24 தொகுதிகளில் நிறைவு பெற்றது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 3 கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் காஷ்மீரின் 16 தொகுதிகள், ஜம்முவின் 8 தொகுதிகள் என 24 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் இல்லத்தை காலி செய்து மக்களோடு மக்களாக வாழவிருப்பதாக ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பங்களாவை காலி செய்த பின்னர் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள அதிர்ச்சி அங்கு குடியேற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நில மோசடி ஊழல் வழக்கில் லாலு பிரசாத், தேஜஸ்வி ஆகியோருக்கு டெல்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. ரயில்வே அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் ரயில்வே வேலைக்காக நிலத்தை கையூட்டாக பெற்று மோசடி செய்ததாக வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் சிபிஐ தரப்பில் புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ததை அடுத்து இருவரும் அக்டோபர் 4ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய எமர்ஜென்சி திரைப்படம் தொடர்பாக நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்திற்கு சண்டிகர் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கங்கனா தனது திரைப்படம் மூலம் சீக்கியர்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயன்றிருப்பதாக கூறி வழக்கறிஞர் ரவீந்தர் சிங் பாசி மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு வரும் டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ராகுல் காந்தியின் நாக்கை அறுக்க விலை நிர்ணயித்த சிவசேனா ஷிண்டே பிரிவு எம்எல்ஏ அடுத்ததாக காங்கிரஸை நாய் என குறிப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் தன்னுடைய நிகழ்ச்சிகளில் ஏதாவது காங்கிரஸ் நாய் நுழைய முயன்றால் அங்கேயே புதைத்து விடுவேன் என்று பேசினார். இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்திக்கு நடந்ததைப் போலத்தான் ராகுலுக்கும் நடக்கும் என மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் அமைப்பினர் அவரது உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைதான் ராகுலுக்கும் ஏற்படும் என பாஜக தலைவர் ஒருவர் மிரட்டியதாகவும், ராகுலின் நாக்கை அறுத்தால் பரிசு என சிவசேனா எம்எல்ஏ அறிவித்ததாகவும் வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பெரியாருக்கு விஜய் மரியாதை செலுத்தியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், அவரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்றார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி பார்வையோடு விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியிருப்பது நம்பிக்கை தருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை ஓட்டேரியில் ரெட்டமலை ஸ்ரீனிவாசனின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு திருமாவளவன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் அரசியல் என்பது சமூக நீதி மீது நம்பிக்கை வைத்திருக்கும் அனைவருக்குமானது என்றார்.
தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறப்பு பேருந்துகளுக்காக கிராமப்புறங்களில் இருந்து பேருந்துகள் கொண்டு வரப்படுவதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை தனியார் மூலம் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையின் முதல் படிதான் இது என்றும் இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை தரப்பு தாக்கல் செய்த 302 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம், இயக்குனர் அமீர் உட்பட 12 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் 1ஆம் தேதி செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்காக அரசின் அனுமதிக்காக கடிதம் தாக்கல் செய்யப்பட்டது. வைகாசி மாதம் அனுச நட்சத்திர நாளில்தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வைகாசி அனுசத்தை திருவள்ளுவரின் பிறந்த நாளாக அறிவிக்க அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றது. அதேபோல தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாகவே கொண்டாடுவதாக தமிழக அரசு தெரிவித்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு 391 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியை பல்கலைக்கழக இணைவேந்தரும் மீன்வளத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்தார். இதேபோல அழைப்பிதழில் பெயர் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரும் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 2026 அக்டோபர் வரை உள்ளதாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக பெறப்பட்ட மனுக்களுக்கு பதிலளித்திருக்கும் மாநில தேர்தல் ஆணையம் பதவிக்காலம் குறித்து தேவையின்றி குழப்பமடையவோ ஐயம் தெரிவித்து கடிதம் எழுதவோ வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறது. மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரியே முடங்கி போனது. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு ஆட்டோ, அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வெங்கட சுபா ரெட்டியார் சிலை 4 முனை சந்திப்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக எம்எல்ஏ சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாநில அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடிகள் உடைந்து பயணி ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் முழு அடைப்பு போராட்டத்தை மீறியும் பேருந்து இயங்கியதால் பேருந்து மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம், 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அந்நாட்டு நீதிமன்றம் முன்பு மீனவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தருவைக்குளத்தை சேர்ந்த மீனவர்கள் 10 பேரில் 7 பேரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அச்சத்தின் காரணமாகவே சிறை கைதிகள் குறைகளை வெளியே சொல்வதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. புழல் மத்திய சிறையில் கைதிகளுக்கான கேண்டீன் மூடப்பட்டு விட்டதாக விசாரணை கைதி ஃபக்ருதீன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கேண்டீன் எதிர்காலத்திலும் செயல்படும் என்று சிறைத்துறை டிஐஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி அமெரிக்கா செல்லும் முன் நிகழவுள்ள இந்த சந்திப்பின் போது சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கல்வி நிதி, 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கான நிதி ஆகியவற்றை விடுவிக்க முதலமைச்சர் கோரிக்கை விடுப்பார் என சொல்லப்படுகிறது. திமுக
திமுக பவள விழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி சென்னையில் பவள விழா மற்றும் முப்பெரும் விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பொதுக்கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பவள விழா பொதுக்கூட்டம் குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவ வேலு, பொன்முடி, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, எம்பி திருச்சி சிவா உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வழிபாடு நடத்தினார். நாகை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் ஆளுநர் ரவி வேதாரண்யம் அகஸ்தியம் பள்ளிக்கு சென்று அங்குள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு மண்டபத்தில் உள்ள தியாகிகள் ஸ்தூபியில் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலயத்தில் வழிபாடு செய்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் வழக்கில் அரசியல் சார்பில்லாத சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என சிறுத்தையாக சீறிய விசிக தலைவர் திருமாவளவன் அறிவாலயம் வந்து சென்ற பின்னர் சிறுத்து போய்விட்டார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டல் அடித்து விமர்சித்திருந்த நிலையில் பிளவு ஏற்படும் என அரசியல் கணக்கு போட்டவர்களின் மூக்கு அறுபட்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினராக ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாடாளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்கள் பிரிவில் ஒரு காலியிடத்திற்கு நவாஸ்கனி மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது தீவிரமாக எழுந்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 6244 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்வை சுமார் 15 லட்சம் பேர் எழுதினர். இந்த நிலையில் பணியிடங்களை அதிகரித்து அறிவிக்க வலியுறுத்தி இன்கிரீஸ் குரூப் 4 வேகன்சி என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஒற்றை கட்சிதான் ஆட்சி நடத்தும் என்று கூறுவதுதான் கொடிய சனாதனம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் பேட்டியளித்த அவர், நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் பாஜகவுக்கு அளிக்கும் ஆதரவை திரும்ப பெற்றால் கூட திமுக ஆதரவு அளித்து பாஜகவை காப்பாற்றும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இளம்பெண்ணை காதலித்த இளைஞரின் உறுப்பை சிதைத்து சித்திரவதை செய்த புகாரில் நாம் தமிழர் கட்சி பிரமுகர் அருணகிரி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தனது உறவுக்கார பெண்ணை காதலித்ததாக கல்லூரி மாணவரான சந்தோஷை தாக்கியதோடு அவரிடமிருந்து 20,000 ரூபாய் ரொக்கத்தையும் செல்போனையும் திருடிச் சென்றதாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. ரேஸ் கிளப் நிலத்தை கையகப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் அருகே கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர் மாரியப்பனுக்கும் வில்வித்தை வீராங்கனை ஷீத்தல் தேவிக்கும் சென்னை வானகரம் வேலம்மாள் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக வீரர்கள் இருவரையும் சாரட் வண்டியில் ஏற்றி அழைத்து வந்ததோடு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கம் ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15 ரூபாய் குறைந்து 6,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை, வனத்துறை, தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டனர். மாஞ்சோலை பகுதி மக்களின் வாழ்வாதாரம் குறித்தும் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் மக்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கவும் ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலையில் திரண்டு கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களுக்கு உரிய போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய பேருந்து வசதிகள் இல்லை என மக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொடர்ந்து 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் ஆட்சியரை சந்திக்க சென்று அவர்களை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்திருந்த போதிலும் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLCயில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% போனஸ் வழங்க கோரி சாலையில் அமர்ந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலைய பகுதியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கரணையில் டாஸ்மாக் அருகே உள்ள பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை வேளச்சேரி தாம்பரம் சாலையில் உள்ள MK பாரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதால் சமூக விரோத செயல்கள் கணக்கில்லாமல் அரங்கேறுவதாக புகார் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பட்டணப் பகுதியில் பேக்கரியில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயங்கார் பேக்கரியில் காலை முதலே கள்ள சந்தையில் அமோகமாக மது விற்பனை நடைபெற்றது. டாஸ்மாகில் 180 ரூபாய்க்கு விற்கப்படும் பியர் பாட்டில்கள் இங்கு 250 ரூபாய்க்கு கூடுதல் விலை வைத்து விற்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் கலன்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு வந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நள்ளிரவு 1:30 மணிக்கு திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் கலன்றன. பின்னர் ரயில் சீரமைக்கப்பட்டு இயக்கப்பட்டதால் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கை மாறி அமரச் சொன்ன பேருந்து நடத்துனரை கடுமையாக தாக்கியதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுபோதையில் இருந்த அந்த மூவரும் தனியார் பேருந்து நடத்துனர் விகாஷை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் கும்பகோணத்தை சேர்ந்த உதயச்சந்திரன், தமிழ்நேசன், ஜனச்சந்திரனை கைது செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து 8 சவர நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்ற CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி குன்னத்தூர் SVT கார்டனில் உள்ள வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே சென்று பீரோவில் இருந்த 8 சவரன் தங்க நகையை திருடி சென்றனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலையோர குடியிருப்பு வாசிகள் மாற்று இடம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் ஆற்காடு திண்டிவனம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் புள்ளமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் ஊழியர்கள் இரும்பு கம்பியால் தாக்கியதில் பகுதி நேர ஆசிரியர் தலையில் பலத்த காயத்தோடு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கட்டுமான பொருட்களை கொண்டு வந்த வாகனத்தை காத்திருக்க சொன்னதால் ஆசிரியர் சிவா தாக்குதலுக்கு உள்ளானார். நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச விரோதி என்று விமர்சித்த தமிழக பாஜக மூத்த தலைவர் ராஜாவை கண்டித்து வேலூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங் மார்வா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யவும் வலியுறுத்தினர்.
நெய்வேலி என்எல்சியில் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களான தங்களை நான் ஏஎம்சி ஒப்பந்த தொழிலாளர்களாக அறிவிக்க கோரி இரண்டாவது சுரங்கம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்தவர்களின் வாரிசுகள் என்ற அடிப்படையில் பணிக்கு சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காரமடை நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தைக்கு கூட அதிகாரிகள் யாரும் முன்வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பிடித்தம் செய்யும் PF, ESI போன்ற விவரங்களை கூட ஒப்பந்ததாரர் தங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் லெனின் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள 60 வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் இடித்து அகற்ற வந்தபோது JCB வாகனத்தை வழிமறித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கந்தர்வக்கோட்டை MLA சின்னதுரையும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் வீடுகளை காலி செய்ய 3 மாத அவகாசம் வழங்கிவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டனர். கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயலின் போது சேதமடைந்த பயிர்களுக்கு தற்போது வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என கூறி திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணீரில் மூழ்கிய பயிர்களின் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடியே முழக்கமிட்ட விவசாயிகள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்தை விடுவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் வழக்கமாக இயக்கப்படும் அரசு பேருந்து திடீரென இயக்கப்படாததால் அவதிக்குள்ளான கல்லூரி மாணாக்கர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புரட்டாசி பௌர்ணமி என்பதால் அரசு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பேருந்து இல்லாமல் மாணாக்கர்கள் கல்லூரி செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அரசு கலைக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் பணம் வந்ததா என்று மாணவர்களிடம் கேள்வி எழுப்பினார். இக்கல்லூரியில் திடீர் ஆய்வு நடத்திய அவர் மாணவர் சேர்க்கைக்காக வந்திருந்த பெற்றோர்களிடம் பிள்ளைகளை மட்டும் நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று கூறினார். மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஹங்கேரி நாட்டினர் மாணாக்கர்களுடன் கலந்துரையாடினர். அப்போது பள்ளி மாணவிகள் தேசிய பற்றுள்ள பாடல்களை பாடி அசத்தினர். பின்னர் ஹங்கேரி நாட்டினரும் தங்களுடைய தேசிய பாடலை பாடியது இரு நாட்டவருக்குமான நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக அமைந்தது. கோவை மாவட்டம் பட்டக்காரனூர் பகுதியில் 2 நாட்களாக கழிவுநீர் குட்டையில் பதுங்கியிருந்த 15 அடி நீளமுள்ள ராட்சத முதலையை வனத்துறையினர் பிடித்தனர். கழிவுநீர் குட்டையில் ராட்சத முதலை ஒன்று சுற்றித் திரிவதை பார்த்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து குட்டையை சுற்றி நைலான் வலையை கட்டி வனத்துறையினர் முதலையை மீட்டனர். கடலூரில் அரசங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் சாலை விபத்தில் சிக்கி கை கால்களை இழந்து அவதியடைந்து வரும் நிலையில் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. வேலைக்கு செல்ல முடியாமல் 2 ஆண்டுகளாக சிறுவனை கவனிப்பதிலேயே தனது நாட்களை கழித்து வருவதாக சிறுவனின் தந்தை சம்பத் வேதனை தெரிவித்திருக்கிறார். சென்னை பல்லாவரம் அருகே உள்ள GST சாலையோரம் சிரிஞ்ச் போன்ற மருத்துவ கழிவுகள் வீசப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருந்து கழிவுகளை பல்லாவரம் கண்டோன்மென்ட் நிர்வாகம் அகற்ற வேண்டும் என வலியுறுத்தும் மக்கள் அவற்றை வீசி செல்லும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் லோடு இறக்கும் விவகாரத்தில் மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் மாட்டு வண்டிகளை சாலையின் குறுக்கே நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் தலையிட்டு சமாதானம் செய்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் இருந்து சட்டவிரோதமாக ஒரு வழிப்பாதையில் அரசு பேருந்துகளை இயக்கிய 13 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வழிப்பாதையில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் விபத்துகள் ஏற்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து காவல்துறையினர் திடீர் ஆய்வு நடத்தி வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் நிலம் என பெயர் பலகை வைப்பதற்கு அந்த நிலத்தில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்து வந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். கரூர்
மாவட்டம் கூடலூர் மேல்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் வைக்கும் வெடியால் சிதறும் கற்கள் அருகில் உள்ள விவசாய நிலத்தில் விழுவதால் சிரமத்திற்கு ஆளாவதாக விவசாயிகள் ஆட்சியரகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் வெடிமருந்தின் துகள்களும் விவசாய கிணற்றில் விழுவதால் அந்த நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் இரும்பாடி பகுதியில் கட்டப்பட்ட பொது கழிவறை பராமரிப்பின்றி அவல நிலையில் இருப்பதாக மக்கள் அதனை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கழிப்பறையை முறையாக பராமரிக்காததால் அதனை சுற்றிலும் புதர்மண்டி கிடக்கிறது. அது மட்டுமின்றி விஷ ஜந்துக்களும் அங்கு குடியிருப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 6 வயது சிறுவன் உட்பட 3 பேர் தெருநாய் கடித்ததில் படுகாயமடைந்தனர். ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே தெருநாய்களின் தொல்லை அதிக அளவில் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாமக்கல்லில் சாதி சான்றிதழ் கேட்டு மலைவாழ் மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி சான்றிதழ் இல்லாததால் தங்களது பிள்ளைகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்ப முடியாத நிலை உள்ளதாகவும் அது தவிர பல்வேறு அரசு சலுகைகளை பெற முடியாமல் தவிப்பதாகவும் முள்ளுக்குறிச்சியை சேர்ந்த மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே விறகு வெட்டும் தொழிலாளி மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட பாப்பாக்குடி கிராமத்தை சேர்ந்த காளையார் என்பவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கடைக்கூத்து நகர் பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மின் மோட்டார் பழுதடைந்ததே குடிநீர் விநியோக தடைக்கு காரணம் என கூறும் மக்கள் மோட்டாரை சரி செய்யாமல் ஊராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குரங்குகளுக்கு விருந்தளிக்கும் பாரம்பரிய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகையின் போது நடைபெறும் இந்த திருவிழாவில் மக்கள் திரளானோர் பங்கேற்று குரங்குகளுக்கு பல்வேறு வகையான பழ வகைகள் மற்றும் உணவு வகைகளை வழங்கி மகிழ்வர். அதன்படி இந்த ஆண்டும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சின்ன வெங்காயம் அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கிலோ வெங்காயம் 60 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது 18 ரூபாய் வரைதான் விலை போவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புது கிராமத்தில் உள்ள வழக்கறிஞர் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் கொள்ளையடிப்பதற்காக புகுந்த மர்ம நபர்கள் நகை பணம் எதுவும் சிக்காததால் வெறுங்கையோடு தப்பி ஓடினர். வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் நகைகளை வாங்கி லாக்கரில் வைத்திருப்பதால் அவை கொள்ளையர்களிடம் சிக்காமல் தப்பினர். விழுப்புரம் சாலாமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளம் தோண்ட வந்த ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியன் வங்கி பயிற்சி கல்லூரிக்கான பணி நடைபெற்று வருவதாக பேனர் வைத்துவிட்டு பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலைய பணிகள் நடைபெறுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முதல் அரிஸ்டோ பாலம் வரை இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் மாநகராட்சியின் சார்பாக இடித்து அகற்றப்பட்டன. பொது இடத்தை ஆக்கிரமித்து வழிநெடுகிலும் அமைக்கப்பட்ட உணவு கடைகளால் வேலை நேரங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டன. கேரளாவில் போட்டோகிராபர்களை மணமகளின் உறவினர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்குளம் பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வை வீடியோ எடுப்பதற்காக எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜெரின் மற்றும் நிதின் ஆகியோர் வந்திருந்தனர். இருவரும் தங்கியிருந்த ரெசார்ட்டில் மது அருந்திக் கொண்டிருந்த மணமகளின் உறவினர்களை தட்டி கேட்டதால் பிரச்சனை ஏற்பட்டது. ஆந்திராவில் உரிய அனுமதியின்றி நடத்தப்படும் மாணவிகள் விடுதியில் வார்டனின் கணவர் என்ற உரிமையோடு புகுந்து மாணவிகளை வெளியில் அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிலரை சினிமா உல்லாச சுற்றுலா என்ற பெயரில் வார்டனின் கணவர் தனது காரில் அடிக்கடி வெளியில் அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக சில மாணவிகள் புகார் அளித்தனர்.
டெல்லியில் 2 அடுக்கு கொண்ட வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 12 பேர் காயமடைந்தனர். கரோல்பாக் பகுதியில் உள்ள வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிலர் சிக்கினர். அவர்களில் 7 பேர் உயிரோடு மீட்கப்பட்ட நிலையில் மொத்தம் 12 பேர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. பேஜர்களை வெடிக்க வைத்தது இஸ்ரேல் தான் என்று லெபனான் அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. தாக்குதல் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த லெபனான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜியாத் மக்காரி தாக்குதலுக்கு பின்னணியில் இஸ்ரேலின் வெறியாட்டம் உள்ளதாகவும் அதற்கு தக்க தண்டனையை லெபனான் அளிக்கும் என்றும் ஆவேசமாக தெரிவித்தார். பிரேசிலின் மேயர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தொலைக்காட்சி நேரலை விவாத நிகழ்ச்சியின் போது எதிர்த்தரப்பு வேட்பாளரை உலோக நாற்காலியால் தாக்கிய வீடியோ வெளியானது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் பேசிய வேட்பாளர் பாப்லோ மார்க்கல் எதிர்த்தரப்பு வேட்பாளர் ஜோஸ் லூயிஸின் பழைய பாலியல் வழக்கை குறிப்பிட்டு பேசினார். இதில் இருவருக்கும் இடையே மோதல் உண்டானது. போர்ச்சுகல் நாட்டில் 12 வயது பள்ளி மாணவன் சக மாணவர்களை கத்தியால் குத்திய சம்பவம் அந்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கத்தி குத்தால் மொத்தம் 6 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு மாணவனுக்கு நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்டு டிரம்ப் மீண்டும் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மைதானத்தில் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த டிரம்ப் மீது 2வது முறையாக கொலை முயற்சி நடந்தது. இதையடுத்து 2 நாட்களாக வெளியே வராமல் இருந்த டிரம்ப் தற்போது பிரச்சார பணிகளை துவங்கியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அடுத்த வாரம் அமெரிக்கா வரும் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மிச்சிகனில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த டொனால்டு டிரம்ப் மோடி ஒரு சிறந்த மனிதர் என புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் இந்தியாவை வர்த்தக ரீதியிலான உறவில் மிகப்பெரிய துஷ்பிரயோகி என அவர் விமர்சித்திருக்கிறார். வரலாற்றில் மிக மோசமான வறட்சியை பிரேசிலின் அமேசான் நதி கண்டிருக்கிறது. அமேசான் ஆற்றின் முக்கிய துணை நதிகளில் ஒன்றான சோலிமோஸ் பெருவியன் ஆண்டிஸில் இருந்து வரும் நீர் குறைந்திருப்பதால் கொலம்பியாவின் எல்லையில் உள்ள தபாடிங்காவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத வறட்சியை கண்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வாழும் மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றனர். லஞ்ச் பேக், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகளை தயாரித்து விற்பனை செய்து வரும் டப்பர்வேர் நிறுவனம் திவாலாகிவிட்டதாக அறிவிக்க கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. 2020ற்கு பின் ஏற்பட்ட விற்பனை சரிவு, செலவினங்கள் அதிகரிப்பு காரணங்களால் இந்நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலையில் திவாலாகிவிட்டதாக அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் 19ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னையில் சேப்பாக்கத்தில் முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்றது. டெஸ்ட் தொடரை கைப்பற்ற இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் போட்டியை காண ரசிகர்களும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். சென்னையில் 19ஆம் தேதி தொடங்க உள்ள இந்தியா வங்கதேசம் டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை அதே நாளில் காலை 7 மணிக்கு தொடங்கும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. போட்டி நடைபெறும் 5 நாட்களுக்கும் அன்றைக்கு காலை 7 மணிக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிக்கெட்டின் ஆரம்ப விலை 200 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு எதிராக விளையாடுவது மிகப்பெரிய சவாலாகும் என்று வங்கதேச பயிற்சியாளர் சந்திகா ஹதூரசிங்கா கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர், சிறந்த அணிகளுக்கு எதிராக ஆடும்போது தங்களது அணி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் என்றார். 10 அணிகள் பங்கேற்கும் அகில இந்திய ஹாக்கி போட்டி சென்னையில் 19ஆம் தேதி தொடங்குகிறது. போட்டியில் பங்கேற்கும் அணிகள் A, B என்று இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. லீக் முடிவில் இரு பிரிவிலும் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற உள்ளன. கோப்பையை வெல்லும் அணிக்கு 7 லட்சமும், 2வது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 5 லட்சமும் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் விராட் கோலிக்கு இடையே நடைபெற்ற நேர்காணல் வீடியோவை BCCI வெளியிட்டுள்ளது. அதில் களத்தில் தகராறில் ஈடுபடுவது குறித்து இருவரும் கலகலப்பாக பேசியுள்ளது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு நடைபெறும் IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் இருந்த போதும் ஒரு முறை கூட கோப்பையை வெல்லாததால் அதிருப்தியில் இருந்த அணி நிர்வாகம் அண்மையில் அவரை அப்பதவியில் இருந்து நீக்கியது.
நடிகர் தனுஷ் குறித்து விசாரிக்க கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தி உள்ளதாக பெப்சி அமைப்பு கூறியதற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் திரையுலகில் நிலவும் பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் வரம்பு மீறிய செயல் என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளது. விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளியான 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விரைவில் 500 கோடி ரூபாய் வசூலை கோட் திரைப்படம் குவிக்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வேட்டையன் படத்தில் ராணா டக்குபதி நட்ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என படக்குழு வீடியோ வெளியிட்டு தெரிவித்துள்ளது. படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து படத்தில் நடித்திருக்கும் கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்யும் வகையில் படக்குழு வீடியோ மற்றும் போஸ்டர்களை வெளியிட்டு வருகின்றனர். காதல் கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனின் பிறந்தநாளையொட்டி அவரது மனைவியும் நடிகையுமான நயன்தாரா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். துபாயில் கேண்டில்லைட் விருந்தோடு கணவரது பிறந்தநாளை கொண்டாடிய நயன்தாரா அவருக்கு முத்தமிட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தனது அன்பு வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இயக்குனரும் நடிகருமான போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் நடித்துள்ள சார் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இப்படத்தை SSS பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் நிறுவனம் வெளியிடுகிறது. மேலும் இப்படத்தில் சாயா கண்ணன் என்பவர் கதாநாயகியாக நடித்துள்ளார். மாநாடு படத்தில் நடிகர் S.J. சூர்யா நடிப்பதற்கு முன்பு அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னை அணுகியதாக அரவிந்த் சாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அப்போது தேதி இல்லாததால் 1 மாதம் கழித்து நடிக்க அவகாசம் கேட்டதாகவும், ஆனால் படக்குழுவால் அதுவரை காத்திருக்க முடியாததால் அந்த கதாபாத்திரம் S.J. சூர்யாவுக்கு சென்றதாகவும் தெரிவித்தார். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 படத்தின் 3வது மற்றும் கடைசி ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. முந்தைய லைவ் ஆக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படங்களைப் போல இல்லாமல் ரோபோக்கள் பிறப்பில் இருந்தே போருக்கு எப்படி தயாராகி வருகின்றன என்பதை அடிப்படையாக கொண்ட புதிய கதைக்களத்தில் இப்படம் உருவாகிறது. இத்திரைப்படம் இந்தியாவில் வரும் 20ஆம் தேதி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வெளியாக உள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 2024 பஞ்ச் மாடலை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்தது. இதன் விலை 6,12,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் முந்தைய வேரியண்ட்டுகளைப் போலவே இதிலும் 3 சிலிண்டர்கள் கொண்ட பெட்ரோல் என்ஜின் வழங்கப்பட்டுள்ளது. இந்த என்ஜினுடன் 5 ஸ்பீட் மேனுவல், ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கியர்பாக்ஸும் வழங்கப்பட்டுள்ளது.